நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் செய்தி தான். அது ஈரான் பத்தி மட்டும் இல்லாம, ஈரான்ல போர் வந்துருமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆ, அது இல்லாம இஸ்ரேலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ளேயும் ஒரு உள்ளுக்குள்ள மக்கள்கிட்ட பெரிய கொதிநிலை வந்திருக்கு. இஸ்ரேல் யூத மக்கள்கிட்ட. அதே மாதிரி அமெரிக்கால அவரு ட்ரம்ப் அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம சைடுல சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சரி. இது எல்லாத்தையும் மொத்தத்துக்கு அப்படியே சம்மரைஸ் பண்ணி இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது. நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அந்த பத்திரிகையில வந்த முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு, ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு, அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க உள்ளுக்குள்ள எப்படி பேசியிருப்பாங்கல்ல, 90% வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்போ போர் வரப்போகுது அப்படின்னு ஒரு நிலைமை தான். அங்க கப்பல் 2 கப்பலும் நிறுத்திருக்காங்க. கூட சப்போர்ட்டுக்கு ஒரு 50 60 கப்பல் நிற்குது. ஏகப்பட்ட ஃப்ளைட்டா இருக்கட்டும், எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு அங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு போர் இல்லாம ஒண்ணும் இல்லாம ரைட் ஓகே வாங்க அப்படி திரும்பி போகணும் அந்த திரும்பி போகவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஈரானும் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கறதா இல்லை. அதாவது ஈரான் அந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும். அவங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்க ஈரானோட ஒரு அயத்துல்லா கமேனி அவரையும் அவர் மகனையும் நாடு கடத்தணும். அவங்கள நாடு கடத்திட்டோம்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாடு கடத்துறது அவ்வளவு ஈஸியா? ஈரான்ல இருந்து அங்க கிட்டத்தட்ட 46 வருஷத்துல இந்த கமேனி 36 37 வருஷமா அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அந்த மக்களால நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அவர் வெறும் ஆட்சியாளர் மட்டும் இல்ல, மதகுரு வேற. அதனால அந்த அவரை நாடு கடத்துறதோ அது அவ்வளவு ஈஸி இல்லை. அதாவது அமெரிக்கா நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. அமெரிக்கா ஒரு பெரிய வலியவன் வல்லவன் இருந்தா அதை விட தாண்டி வலியவன் வல்லவன் இவங்கெல்லாம் இங்க இப்ப இருக்காங்க. இப்ப சைனாவோ ரஷ்யாவோ அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியோ அமெரிக்கா ஒரு பெரிய ரேஞ்சில பயங்கரமா அடிச்சிருக்கலாம். அவங்க கையில ஆயுதம் இருக்கலாம், மற்றவங்க கையில கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஈரான் எல்லாத்தையும் தாண்டி வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா உலகத்திலேயே ரொம்ப பெருசா வளர்ந்து நிற்கக்கூடிய சைனா கை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் கூட நட்புறவோட இருந்த ரஷ்யா அவங்க இஸ்ரேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா முந்தா நாள் நேவல் ட்ரில் அதுக்கு அவங்களோட விமானம் தாங்கி கப்பலை கொண்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமெரிக்கா வெறுங்கையோட திரும்பி போகாது. அங்க எப்படி பார்த்தாலும் போர் வந்துடும் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு முக்கிய அதிகாரி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, முந்தா நாள் 19ஆம் தேதி ஈரானுக்கு ஒரு 10ல இருந்து 15 நாள் டெட்லைன் தர்றேன். அதுக்குள்ள ஈரான் ஒழுங்கா நியூக்ளியர் அவங்க சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியர் டீல் அதுல சத்தம் போடாம சைன் பண்ணிட்டு ஓகேன்னு அடங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க ஒரு லிமிட்டெட் மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டெட் மிலிட்டரினா என்ன? அதாவது இருக்கிற போரை வச்சு அடிக்கிறதா அல்லது அறகுறை அடிக்கிறதா? அறகுறை இல்ல, ஒரே ஒரு மிசைல் ஈரான் மேல பறந்து போய் எங்கேயாவது விழுந்தா கூட போதும், ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க. அங்க அதகலம் பண்ணிடுவாங்க. அந்த அமெரிக்கா வச்சிருக்க 8 பேஸ், அது இல்லாம இஸ்ரேல் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது போக அங்க கடல்ல நிறுத்தி வச்சிருக்க அது மிகப்பெரிய கப்பல்கள் 2, அப்புறம் துணை கப்பல்கள், அது எல்லாத்தையும் அதகலம் பண்ணுவாங்க. அவங்களும் சும்மா இருப்பாங்கன்னா ஈரான் அடிப்பாங்க. அப்போ அவரு லிமிட்டட் சைக்கிள்ல இருக்காரு. ஒரு மிகப்பெரிய தொடர்ந்த நாசகார போரா மாறும் அப்படிங்கறதான் சூழல். இது 10ல இருந்து 15 நாள்ல டேட்டம் கொடுத்தா அது டெட்லைன் கொடுத்துட்டு போங்க. அப்ப ஈரான் என்ன செய்வாங்க? அமெரிக்காவுக்கு டெட்லைன் கொடுப்பாங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கு, இல்லைன்னா உங்க கப்பலை நாங்க தாக்க போறோம் அப்படின்னு அவங்க டெட்லைன் அடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார், போர் 2 நாட்டுக்கும் நல்லது இல்லை, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார், போர் நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா போர் வரும், போர் என்பதை தவிர்க்க முடியாதது, அதுக்கு நாங்க எல்லா வகையிலும் தயாரா இருக்கோம்,
அப்படின்னு ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாரும் உற்று கவனிக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட். என்ன ரொம்ப முக்கியமா என்னன்னா, அங்க போர் அப்படின்னா ஈரான், இஸ்ரேல், அப்புறம் அங்க ஜோர்டான்ல இருந்து இல்ல கத்தார்ல இருந்து அடிக்க போறாங்க, இல்ல இவங்களுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனோ இல்ல யூஎஸ்எஸ் ஜெரால்ட் லிங்கன் அடிக்க போறாங்க, அவங்க திருப்பி அடிக்க போறாங்க அப்படின்னு வெறுமனே இல்லை. போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டா ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தான் உலகத்துக்கு 20லேருந்து 21% கம்ப்ளீட்டா ஆயில், குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம். அந்த வழித்தடத்தை க்ளோஸ் பண்ணா இந்தியா பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிரும், சைனா ஸ்ட்ரகிள் ஆகும், ஜப்பான், சவுத் கொரியா எல்லா நாடுகளும் ஸ்ட்ரகிள் ஆகும். அது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால ஈரான் சொல்லியிருக்கிறது பார்த்தா உண்மையிலேயே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. இப்போ ஈரான்ல இந்த மாதிரி போர் வந்துருமோன்னு ஒரு கொதிநிலை இருக்க அதே நேரத்துல இஸ்ரேல் பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் டெல்லவிவா இருக்கட்டும், மற்ற பெரிய நகரங்களா இருக்கட்டும், அங்கிருந்து காலி பண்ணிட்டு அவங்க கிராமங்களுக்கும் தோட்டத்துக்கும் போயிருவோம். சொல்ல போனா அந்த மாநகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகரங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கோஸ்ட் சிட்டி அப்படின்னு கொண்டு வர்ற அளவுக்கு ஆட்களே இல்லாம வெறுமனே பில்டிங் தான் இருக்கு. இவங்க ஈரான் வந்து அடிச்சா கூட வெறும் கட்டிடத்தை அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் கொண்டு வரணும் அப்படிங்கிற கையில பயந்து போய், எப்படின்னா இவங்க எல்லாம் ரொம்ப வசதியா சௌரியமா வாழ்ந்தவங்க திடீர்னு வில்லேஜ்ல போய் வெளியில தோட்டங்களுக்கு போய் என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம வசதிகள்லாம் அப்புறம், முதல்ல உயிர் வேணும் அப்படின்னு பயந்து போய் அங்க பெருநகரங்களை காலி பண்ணிட்டு கிராமங்களுக்கு படையெடுக்கிறதா தகவல். இந்த தகவல் 100% சரியான தகவலான்றது. ஆனா இந்த தகவல்ல உண்மை இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இதை வந்து அந்த IRIB-யா இருக்கட்டும், வேற வேற CNN-ஆ இருக்கட்டும், நிறைய மீடியாக்கள் சொன்னா இஸ்ரேல் உள்ளுக்குள்ள மக்கள் பயங்கர கொதி நிலையில இருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஈரானை குறை சொல்லல, ஹமாஸை குறை சொல்லல, ஹிஸ்புல்லாவை குறை சொல்லல, ஹவுதிஸை குறை சொல்லல. அவங்க குறை சொல்றது வந்து நெத்தன்யாகுவையும் ட்ரம்பையும் குறை சொல்றாங்க. அது போக அங்க இஸ்ரேல்ல ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்டா இருக்கட்டும், அங்க வந்து IDF சீஃபா இருக்கட்டும், அப்புறம் ஏர் சீஃபா எல்லாத்தையும் அங்க உள்ள ஆட்சியாளர் குறை சொல்றாங்க. பிளஸ் வந்து அமெரிக்காவை பெருசா குறை சொல்றாங்க. அந்த மக்கள் இப்படி இஸ்ரேல் ஆட்சியாளர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக போனாங்கன்னா அவங்க எப்படி அப்புறம் ஆட்சி பண்ண முடியும்? அடுத்து வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பெருசா வந்து நின்றுச்சு அப்படின்னா நெத்தன்யாகு அடுத்து என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். அப்புறம் ஆட்சியை விட்டு போக வேண்டியது, அப்புறம் அவருக்கு வந்து வாழ்நாள் பூரா ஜெயிலு தான் அப்படிங்கிறதா ஒரு சூழல். இப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இங்க ஈரான்ல பயங்கரமான போர் வந்துருமோன்னு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் உள்ளுக்குள்ள மக்கள் அந்த கொதிநிலையா இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க? ட்ரம்ப் தலையில ஓங்கி ஒரு கொட்டு போட்டிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் 9 பேர் கொண்ட பெஞ்ச், அதுல 6 பேர் ட்ரம்போட வரி விதிப்புக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்க இஷ்டத்துக்கு உலக நாடுகளை பூரா பகைச்சுக்கிட்டு நம்ம அமெரிக்கா வாழ முடியாது. நீங்க இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் வரி எதுக்கெடுத்தாலும் 500% வரி, 150% வரி, 50% வரி, இஷ்டத்துக்கு 32% குறைச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து 18% போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் செல்லாது. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் டைம்ஸ் வரும்போது, அதாவது 2025 ஜனவரி, இதுக்கு முன்னாடி என்ன வரி விதிப்பு இருந்துச்சோ அதே வரி விதிப்பு தான் தொடரும் அப்படின்னு சொல்லி அவங்க வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிக்ட் வந்து கேட்ட உடனே ட்ரம்ப் வந்து கொதிச்சுட்டாரு. அவர் வந்து கெட்ட வார்த்தை திட்டல அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை, ஆனா பயங்கரமா பேசிட்டாரு. என்ன இந்த மாதிரி பண்ணா நம்ம எப்படி இங்க நம்ம மக்களுக்கு எப்படி பணம் வந்து சேரும், வருமானம் வந்து சேரும், அவங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாலும் கடைசி என்ன ஆச்சு? இதுதான் எங்களோட தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? உங்க தீர்ப்பு பழையபடி இருக்கு அப்படின்னா இந்த அதிபர்ன்ற முறையில எனக்கு சில பவர் இருக்கு, அந்த பவர் மூலமா வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய அத்தனை பொருட்களும் 10% வரி நான் விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ கடந்த காலங்கள்ல வரி அதிகமா போட்டு அந்த வரி வசூல் பண்ணதை இவங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அந்த லோக்கல் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 175 பில்லியன் US$. $1 பில்லியன் US$ங்கிறது 9,000 கோடி ரூபாய். 175ங்கிறத நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ அந்த அளவுக்கு பணத்தை அமெரிக்கா வந்து திருப்பி கொடுக்கணும். அது கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அமெரிக்கா கையேந்தி நிற்கிறாங்க. எப்படி திருப்பி கொடுக்க போறான்னு தெரியல.
அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக வந்து அவர் ஏதாவது செய்ய போறாரா அப்படின்னா, அப்படி செய்யும் போது அவரை இம்பீச் பண்ணி ஏதாவது பதவி விட்டு தூக்கி ஜெயில போட போறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ட்ரம்ப் அவரோட நிலைமை அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, பயங்கர மோசமா போய்கிட்டு இருக்கு. அங்க வந்து உள்நாட்டு குழப்பம், ஏற்கனவே வறுமை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு அப்படின்னு அமெரிக்கால எக்கச்சக்கமா இருக்கு. அப்புறம் அதே நிலைமை கிட்டத்தட்ட இஸ்ரேலையும் இருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து வருமானம் எல்லாம் போச்சு. இப்போ டூரிசம் போச்சு, அங்க இருக்கிற ஆயுத விற்பனையா இருக்கட்டும், அப்புறம் மெடிசின்ஸா இருக்கட்டும், எந்த விற்பனையும் இல்லாம எல்லாமே போய் ரொம்ப மோசமா இருக்கு. வருமானம் இல்லை, அங்கேயும் வறுமை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க அமெரிக்கா அந்த அதிபரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா வந்து ஈரான், அதுக்கு இப்போ உலக நாடுகள்ல இருந்து ஆதரவு வந்து பெருக ஆரம்பிச்சிருக்கு. நேத்து யூகே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட தளத்தை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. அதுவே வந்து பயங்கரமா அவர் வந்து ட்ரம்ப் அவரால் வந்து தாங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பேசினாரு யூகே பத்தி. அப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க துருக்கி அவங்களோட பெரிய ஒரு முக்கியமான புதுசா பண்ணியிருக்க ஒரு ஃபைட்டர் ஜெட், அது புதுசு. அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் மிசைல்ஸ் அது எல்லாத்தையும் ஈரானுக்கு வந்து பரிசு அன்பளிப்பா கொடுக்க போறோம், அதாவது விலைக்கெல்லாம் கொடுக்கல, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தாரு, ஈராக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப இந்தியா வரைக்கும், இந்தியா வந்து நேரடியாக சப்போர்ட் கொடுக்கல. ஆனா இப்ப இந்தியா வந்து இஸ்ரேல்ல போய் கை குலுக்கி அவங்க வந்து ஒரு 10 லட்சம் இந்தியர்களை அங்க இஸ்ரேலுக்கு கொண்டு போக போறதா சொல்றாங்க. அது என்ன நடக்க போகுது, அது என்ன அடுத்த கட்டத்துல என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுங்கிறத அடுத்த கட்டத்துல நம்ம பார்ப்போம். இப்ப என்னன்னா, ஓவராலா பார்த்தோம்னா அங்க மிடில் ஈஸ்ட்ல போர் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இடையில பாத்தீங்கன்னா அங்க சவுத் லெபனான்ல இஸ்ரேல் இப்ப நேத்து அங்க போய் குண்டை போட்டு 10 பேருக்கு மேல பலி. அதாவது நோன்பு காலத்துல அவங்க நோன்பு வச்சுட்டு பள்ளிவாசல்ல அங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நாங்க பூரா அடிச்சு இந்த நெதன்யாகுன்ற அந்த ஆள் வந்து ஒரு முரட்டு பீஸ். முன்னாடி வந்து விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு அப்படின்னா, அண்ணன் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் வந்து முரட்டு பீஸு, இன்னொருத்தன் முட்டா பீஸு அப்படின்னு சொன்னதுதான். இப்ப வந்து நெதன்யாகும் முரட்டு பீஸு. எதுக்கெடுத்தாலும் ஹமாஸ் இருக்கான்னு சொல்லி அங்க அடிக்க வேண்டியது, இங்க லெபனான்ல அடிக்க வேண்டியது, மாத்தி மாத்தி வந்து எங்க கிடைச்சாலும் வந்து அடிக்க வேண்டியது. இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற முரட்டு பீஸு. முட்டா பீஸு, எதுக்கெடுத்தாலும் இங்க வரி விதிக்கிறேன், அங்க வரி விதிக்கிறேன், கிரீன்லாண்டை வந்து நான் விலைக்கு வாங்க போறேன், கனடாவை வந்து 51வது மாகாணமா சேர்த்துக்க போறேன் அப்படின்னு கண்டடமெல்லாம் வந்து கடிச்சு வைக்கக்கூடிய ஒரு முட்டா பீஸு ட்ரம்ப். ஸோ இந்த 2 பேரை வச்சுதான் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய துவங்கி இருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காலையில பார்ப்போம். நன்றி.